இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1 வசனம். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாயிருக்கிறது. பாருங்க, வல்லமையான ஒரு தேவ மனிதன் எலிசா, பிரபலமான ஒரு தேவ மனிதன் எலிசா, தேசம் அறிந்த ஒரு தீர்க்கதரிசி எலிசா, பரிசுத்தவான் என்று அறியப்பட்டவன், தேவனுடைய மனுஷன் என்று அழைக்கப்பட்டவன். அவரும் அவரோடு இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் இருந்த இடம் பாருங்க நெருக்கமாய் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நாம இப்படி ஒரு நெருக்கம் வரும்போது சோர்ந்து போயிடக்கூடாது. இவர்களுக்கு இப்ப இடம் சம்பந்தப்பட்ட ஒரு நெருக்கம். அதனால அவர்கள் தங்களுடைய சூழ்நிலையை சொல்லி நம்ம விசாலமான ஒரு இடத்தை நமக்காக உண்டாக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில இறங்குகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம நிறைய நேரத்துல நெருக்கமே வரக்கூடாது, எந்த இடைஞ்சலும் நமக்கு இருக்கக்கூடாது, எல்லாம் நமக்கு சௌகரியமா இருக்கணும், எல்லாமே நமக்கு அனுகூலமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா ஒரு பெருக்கம் நமக்கு தேவை, ஒரு முன்னேற்றம் நமக்கு தேவை, ஒரு வளர்ச்சி நமக்கு தேவை. இருந்த நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு நாம் செல்ல வேண்டும். இப்படியெல்லாம் நீங்க விரும்புனீங்கன்னா கண்டிப்பா ஒரு நெருக்கம் வந்தாதான் இதுக்கு அடுத்த நிலைக்கு நம்மால் போக முடியும். ஆகவே நம்ம கூட பரிசுத்தவான் தானே இருக்கிறாரு, நம்ம நல்லா தானே ஊழியம் செஞ்சுட்டு இருக்கோம், எல்லாமே நல்லா தானே போயிட்டு இருக்கு, அப்புறம் ஏன் நெருக்கம்? இல்லை, இது தேவனுடைய அனுமதி. அப்ப எந்த சூழ்நிலையில நீங்க நெருக்கப்படுகிறீர்களோ அங்கே ஒரு விசாலத்தை கர்த்தர் தரப்போகிறார். பொருளாதாரத்தில் ஒரு நெருக்கம் வருதா? உண்மையா தானே இருக்கிறேன், பண விஷயத்துல ஜாக்கிரதையா தானே இருக்கிறேன், கர்த்தருக்கு கொடுக்கறதுலாம் கவனமா தானே இருக்கிறேன், ஊழியங்களுக்கு கொடுக்கறதுலாம் நான் கவனமா தானே இருக்கிறேன், பணத்தை ஞானமா செலவு பண்றதுல நான் கவனமா தானே இருக்கிறேன். ஆனாலும் ஏன் இந்த பொருளாதார நெருக்கடி? அப்ப நான் என்ன செய்யணும்? அப்ப இந்த பொருளாதார நெருக்கடி எதற்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, இன்னும் உங்களை பொருளாதாரத்துல கர்த்தர் உயர்த்த விரும்புகிறார். அப்போ என்ன செய்யணும்? அதை விருத்தி அடைய என்ன செய்யணும்? இந்த பொருளாதாரத்துல அடுத்த நிலைக்கு போக என்ன செய்யணும்? இதைத்தான் நம்ம யோசிக்கணுமே தவிர, நெருக்கம் வந்துட்ட, ஆண்டவர் இப்படி நெருக்கத்துக்கு இடம் கொடுத்துட்டாரு, இப்படி ஒரு இடைஞ்சல் வந்துட்ட, இல்லை இல்லை. இவர்கள் அதை விசாலமாக்குவதற்கு என்ன செய்யலாமோ அந்த காரியத்தை செய்து விசாலத்திற்கு கடந்து போனது போல நெருக்கத்தில் இருக்கிற நாம் விசாலத்தை நோக்கி பிரயாணப்பட என்ன முயற்சி செய்ய வேண்டும், அதுல கவனம் செலுத்துவோம். பாருங்க, இவங்க எல்லாம் சேர்ந்தே இருந்தாங்க, ஒற்றுமையா, ஒரு மனமா, அன்பா, ஐக்கியமா. அந்த தேவ மனிதனுக்கும் தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களுக்கும் இடையில இடைவெளி இல்லை, நல்ல ஒரு புரிந்து கொள்ளுதல் இருந்தது. நீங்களும் எங்க கூட வரணும்னு சொன்னாங்க, அவரும் அவங்க கூட போனாரு. ஒவ்வொருத்தரும் உத்தரங்களை வெட்டினார்கள், ஒவ்வொருத்தரும் பாருங்க கடினமா உழைத்தார்கள். அப்போ இதெல்லாம் தான் சக்சஸ்க்கு காரணமா இருந்தது. ஆகவே நெருக்கத்துல இணைந்து செயல்படுங்கள், ஒருவருக்கு ஒருவர் ஒத்துழைப்போடு நீங்க இருங்க, அவரவர் செய்ய வேண்டிய கடமைகளை அவரவர் செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமாக அந்த நெருக்கத்திலிருந்து ஒரு விசாலத்தை தருவார். பரலோக தேவனே, விசாலத்தை உண்டாக்குகிறவரே, இன்றைக்கு யாரெல்லாம் நெருக்கத்தில் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் விசாலத்தில் கொண்டு வருகிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.